இன்னும் எவ்வளோ நாள் தாண்டா நாங்களும் ஹாரர் காமெடி படமே பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு செல்வராகவன் ஒரு ஹாரர் படம் எடுக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. டைட்டில் வந்து பதில் அப்படின்றத மட்டும் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஏதோ ஒரு பொண்ணு எஸ் ஜே சூர்யா கிட்ட அவர் பண்ண தப்புக்காக ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற பதில் கேட்டு வந்திருக்குதா ஆவி ரூபத்தில். அதுதான் இந்த படமா? ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்லேயே ராமசாமி எப்படி ராம்சி ஆனாரு அப்படின்ற கதையை ராம்சியே சொல்லிடுறாரு. பல தவறுகள்லாம் பண்ணி பெரியாரான ஒருத்தன் அவங்க ஒய்ஃப் வந்து இப்பயும் ரகடிட்டா இருக்காங்க போல. நந்திதா வந்து மூக்கெல்லாம் துடைக்கிறாங்க ஒரு சீனில் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு. அப்படியே வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க வராங்க. அவங்க தான் ரெஜினா கசன்ட்ரா. ரெஜினா உடம்புல ஏதோ பூருது. தட் ஷுட் பி அன் ஆவி. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்கி சாங் ஒன்று வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு சீனில் வந்து நந்திதாவை பலார்னு அடிக்கிறாரு எஸ் ஜே சூர்யா. ஸோ நந்திதாவை வந்து எஸ் ஜே சூர்யா கொலை பண்ணிடுறாரா? செகண்ட் ஹாஃப்ல தான் ரெஜினா வராங்களா? ரெஜினா மேலே வந்து எஸ் ஜே சூர்யா ஒரு ஈர்ப்பு வந்துருதா? அதை பார்த்த கோவத்தில் தான் நந்திதாவோட ஆவி வந்து ரெஜினா உடம்புல போகுதா? இல்லை ஏற்கனவே எதனா பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணோட ஆவி வந்து ரெஜினா உடம்புல புகுந்து இப்போ ரிவெஞ்ச் எடுக்குதா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் தெளிச்சு விடுது இந்த ட்ரெய்லர். அந்த பிங்க் கலர் விக்கு, லைட்டு வச்ச கண்ணாடி, ஒரு மாதிரி ரெட்டு ரோஸுக்கு அந்த மாதிரி ஒரு லைட்டிங்கு, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட சைக்கோ பார்த்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறான். அவனோட லைஃப் ஸ்டைலை அவனோட பார்வையிலேருந்து அவனோட வீட்டுக்குள்ளேயே கேமரா வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஜே சூர்யா கடைசியாக பயந்துக்கிட்டே போய் எங்கே இருக்கு தேடுறாரு இல்லையா? அப்போ அவர் சேரில் பின்னாடியே ஒரு கை இருக்குது பார்த்தீங்களா? நந்திதா கையா ரெஜினா கையா? ட்ரெய்லர் ஃபுல்லாகவே ட்ரெய்லர் பார்த்தோன்னே செஞ்சிச்சு. படம் ஃபுல்லாகவே வந்து செல்வராகவன் எலிமெண்ட்ஸ் அவரோட டச்சஸ் வந்து முழுக்க இருக்க போகுது. ஒன்று மட்டும் டெஃபினட்டாக தெரியுது, சும்மா பயமுறுத்துற ஹாரர் படம் மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருன்னு நினைக்கிறேன் இந்த படம் நம்மள. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரெய்லர் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு, இந்த படம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ராம்சேக்கு போட்டிருக்க தீம் மியூசிக் செம்மையா இருக்குல்ல, யுவன் சங்கர் ராஜா பாடுறாரு ராம்சே.